கீர்த்தி சுரேஷ் பக்கத்துல விஜய். சங்கீதாவோட ரியாக்ஷன பாருங்க. இது எப்போன்னு தெரியுமா? நடிகரா பயணத்த ஆரம்பிச்ச விஜய் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவர் மேல மனைவி சங்கீதா வச்ச குற்றச்சாட்டு, த்ரிஷா கூட ஜோடி போட்டு வந்தது மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தேர்தல்ல பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே கணிச்சிருந்தாங்க. ஆனா அந்த கணிப்புகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு மொத்தமா 108 தொகுதிகள்ல ஜெயிச்சது தாவேகா. விஜயும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அரசியல் கட்சிய விஜய் ஆரம்பிச்சப்போ, இவரால தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு பல பேர் நெனச்சாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருந்த கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி, அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவ தாக்கல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுக்களையும் முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி விஜயும், த்ரிஷாவும் சேர்ந்து ஒரே நிறத்திலான உடைகள அணிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. அது மேற்கொண்டு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. விஜய் மேல சங்கீதா வச்ச குற்றச்சாட்டு, த்ரிஷாவுடனான கிசுகிசு இதெல்லாம் சேர்ந்து அவரோட கட்சிக்கு இந்த தேர்தல்ல ஆப்பு வைக்கும் அப்படின்னு தான் எதிர்க்கட்சியினர் நெனச்சாங்க. ஏன் தாவேகாவினரே கூட அந்த பயத்துல தான் இந்த தேர்தல சந்திச்சாங்க. ஆனா யாருமே நினைக்காத மாதிரி பிரம்மாண்ட வெற்றிய பெற்றது தாவேகா. அந்த கட்சி மொத்தமா 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியா மாறுச்சு. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற நம்பர் வராததால திமுக கூட்டணி கட்சிகளோட தயவ நாடுச்சு. காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்து வெளிய வந்ததும், விசிக, இடதுசாரிகள், இந்திய முஸ்லிம் யூனியன் லீக் கட்சிகள் திமுகவுல கொள்கை ரீதியா கூட்டணிய வச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதன் காரணமா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் பதவியேத்துக்கிட்டாரு. எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சாங்க. விஜயோட பதவியேற்பு விழாவுக்கு சங்கீதா கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். விஜய் சங்கீதாவோட மகன் ஜேசன் சஞ்சயும், ஷாஷாவும் மகள் ஷாஷாவும் ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு கருதப்பட்டுச்சு. ஆனா அவங்களும் வரல. அதே சமயம் த்ரிஷாவும் அவங்களோட அம்மா உமாவும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முதல் வரிசையில இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. சங்கீதா வராதது சரி. ஆனா பிள்ளைகள கூட்டிட்டு வர விஜய் முயற்சி பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது பரவலான கருத்து. இந்த நிலையில வீடியோ ஒண்ணு திடீர்னு சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில விஜய், சங்கீதா, கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி மாதிரியானவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்ப கீர்த்தியோட பக்கத்துல மேடையில நின்னுகிட்டு இருந்தாரு விஜய். வரலட்சுமிக்கு பக்கத்துல சங்கீதா நின்னுகிட்டு இருந்தாங்க. விஜயும் கீர்த்திய கேஷுவலா பார்த்துட்டு ரொம்பவே இயல்பா போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு. இத பார்த்த ரசிகர்களோ சங்கீதா கேஷுவலா பார்க்கறது மாதிரி இருந்தாலும் செம கடுப்போட தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. முன்னாடியே விஜய் கூட இணைச்சு கீர்த்தி சுரேஷையும் சில விஷமிகள் கிசுகிசுத்தாங்க. ஆனா அதுல எல்லாம் துளி கூட உண்மை இல்ல அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிய வந்தது.